மனம் கவர்ந்த ராஜ் டிவியின் வெள்ளித்திரை இன்று 1000வது நிகழ்ச்சியில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த நீண்ட பயணத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக எங்களோடு பங்கு பெற்று எங்களை உற்சாகப்படுத்தி மேலும் மேலும் பல புதுமைகளை இந்த நிகழ்ச்சியில் புகுத்துவதற்கு உந்து சக்தியாக இருக்கின்ற ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். சினிமா செய்திகளை பொறுத்தவரை பல செய்திகளை முதலில் தெரிவித்த பெருமை ராஜ் டிவியின் வெள்ளித்திரைக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். திரை ரசிகர்கள் மட்டுமின்றி திரையுலகினர் பலரும் ரசிகர்களாக உள்ள ஒரு நிகழ்ச்சியான வெள்ளித்திரையின் முக்கியமான பகுதி அந்த நாள் ஞாபகம் நிகழ்ச்சி. அதற்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். தமிழ் திரையுலகின் முன்னோடிகளான திரைக்கலைஞர்களை பற்றி இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் சுவைப்பட தொகுத்து வழங்கும் அந்த நாள் ஞாபகம் நிகழ்ச்சியை தவறாமல் பார்க்கக்கூடிய திரையுலக கலைஞர்கள் பட்டியல் மிகவும் நீளமானது. மாலை 5:30 மணிக்கு மட்டும் நான் யாருக்கும் எந்த அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேன். ஏனெனில் அது நான் வெள்ளித்திரை நிகழ்ச்சியை பார்க்கும் நேரம். தவறாமல் அந்த நிகழ்ச்சியை பார்த்து விடுவேன் என்கிறார் தமிழ் திரையுலகின் முன்னணி தயாரிப்பாளர்களில் ஒருவனான சாதனையாளர் AVM சரவணன். 1000வது பகுதியில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஊக்கம் கொடுத்து வரும் ரசிகர்கள், விளம்பரதாரர்கள், திரையுலகினர் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வெள்ளித்திரையோட 1000வது எபிசோட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த 1000 நிகழ்ச்சின்றது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ரசிகர்களுக்கு மட்டும் சுவையான பயணம் இல்லை, எனக்கும் கூட ஒரு சுவையான பயணம் தான். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்கு முன்னாடி இந்த கலைஞருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நான் தினமும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ அனுபவங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ஆச்சரியமாக இருக்குது. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த நடிகர்கள் கடந்து வந்திருக்காங்க, எப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் சந்திச்சிருக்காங்கன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி சுவையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்கள் தான். அந்த சம்பவங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை சுவையாக்குது அப்படின்னே நான் சொல்வேன். இந்த அந்த நாள் ஞாபகம் நிகழ்ச்சியில் பல கலைஞர்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் எடுக்கிறது சுலபமான காரியமே கிடையாது. அதை எப்படி பண்ணுறீங்க? இதுக்காக நான் வலைத்தளங்களில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் செலவிடுறேன். அதே மாதிரி புத்தகங்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 பக்கங்களாவது படிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலைஞனோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். இது எல்லாத்தையுமே நேர்மையாக சொல்ல முடியுதா? கூடுமான வரைக்கும் அதை நான் இந்த நிகழ்ச்சியில் அப்படி முயற்சி பண்ணுறேன். என்னென்னா ஒரு கலைஞருடைய வாழ்க்கையை பதிவு செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லியும் ஆகணும். அதே நேரத்தில் இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு அது காயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அந்த நிகழ்ச்சிகள் இப்போ அவங்க சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல காதல் அனுபவங்கள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய பாடகனுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு பாடகரை காதலிச்சிருக்காங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். என்னென்னா அந்த பாடகையை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் அப்படி பெயர் பெற்ற ஒரு பாடகி. அவர்கள் வாழ்க்கையிலையும் காதல் கடந்து போயிருக்கு. இதை பட்டும் படாமல் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். அந்த நாள் ஞாபகம் பகுதியில் நீங்கள் நிறைய ஜாம்பவான்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் அவங்க குடும்பத்தினருக்கே தெரியாத நிறைய விஷயங்களாக இருக்கும். ஸோ அப்படி அவங்க குடும்பத்தினர்கள் யாராவது உங்ககிட்ட இதை பற்றி பேசியிருக்காங்களா? முக்கியமாக சொல்ல வேண்டியது திரு AVM சரவணன் அவர்கள். அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா பற்றிய எல்லா தகவல்லையும் சேகரித்து வச்சுருக்கிறார். இன்னும் சரியாக சொல்லப்போனால் AVM நிறுவனத்தில் AVM மெய்யப்ப செட்டியார் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய மகன்கள் தான். அவருடைய புகழை அழியாமல் அப்படியே மங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. இந்த நிகழ்ச்சியில் நான் AVM மெய்யப்ப செட்டியார் அவர்களை பற்றியும் சொல்லியிருக்கேன். அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எனக்கே தெரியாத பல விஷயங்கள் நீங்கள் இதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு திரு சரவணன் அவர்கள் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னார். இப்படி பல நிகழ்ச்சி இதே மாதிரி ஜெய்சங்கருடைய மகன் என்கிட்ட பேசியிருக்கார். ராதாரவி அவர்கள் அவங்க அப்பா பற்றி நான் ஒரு இன்சிடெண்ட் சொன்னதை பார்த்துட்டு மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணார். இது மாதிரி போல்டாக எங்கள் அப்பா பற்றி யாருமே சொன்னதே கிடையாது, நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க. நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும்? நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா பல சினிமா நடிகர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி தங்களை கையாள வேண்டும், அதாவது அந்த வாழ்க்கையை எப்படி கையாள வேண்டும் அப்படின்ற பக்குவம் இல்லாதனால தான் பல பேர் தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்காங்க. இந்த சினிமாவில் சூப்பர் ஸ்டாரில் இருந்த PU சின்னப்பா ஆகட்டும், தியாகராஜ் ஆகட்டும்,
நகைச்சுவை நடிகரான சந்திரபாபு ஆகட்டும், இப்படி பல பேர் வாழ்க்கையில் பின்னால் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திச்சுக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ளாதான். அதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க அப்படின்னே நான் சொல்வேன். இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு, இவ்வளோ ரசிகர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் நன்றி சொல்ல வேண்டியது ஒருவருக்கு இல்லை, 4 பேருக்கு. ராஜ் தொலைக்காட்சி குழுமத்தினுடைய தலைவரான திரு ராஜேந்திரன் அவர்கள், நிர்வாக இயக்குநர்களான திரு ராஜரத்னம் அவர்கள், திரு ரவீந்திரன் அவர்கள், திரு ரகுநாதன் அவர்கள். இந்த 4 பேரும் கொடுத்த ஒத்துழைப்பும் இந்த சுதந்திரம் இருக்குல்ல, அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு இன்னொரு அடிப்படைன்னே சொல்வேன். இத்திரையோட 1000வது எபிசோட்ல நீங்க கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கியிருக்கீங்க. ராஜ் டிவி நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி சார். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக இதுவரை சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் தொகுத்து வழங்கிய அந்த நாள் ஞாபகம் நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதிகளை உங்கள் கண்களுக்கு விருந்தாக படைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெனோவா படத்தினுடைய கதாநாயகன் எம்ஜிஆர். அவருக்கு விஸ்வநாதனை வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸில் எடுபடி ஆளாகவே தெரியும். இந்த காப்பி டீ வாங்கி கொடுத்துட்டு காலத்துலேருந்து தெரியும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு எடுபடி ஆள் வந்து தடாலும் மியூசிக் போட்டார்னா யாருக்கு ஏற்றுக்கு தோணும்? அதனால் எம்ஜிஆர் மனசில் என்னடா காப்பி டீ கொடுக்குற ஆள் இருந்தாலும் என்ன மியூசிக் போடுவார்னு ஒரு அபிப்பிராயம் ஃபார்ம் ஆகிருந்தது. அதனால் இந்த பாட்டை அவருக்கு அமிச்சாங்க. எல்லோரும் அமிச்சு இந்த பாட்டை கேட்டு பாருங்கன்னா பாட்டே கேட்கல எம்ஜிஆர். கேட்குறதுக்கு முன்னாடி அது என்னங்க எடுபடி பண்ணுறவன் அவன் போய் என்ன மியூசிக் பண்ணியிருப்பான், அவரெல்லாம் வேணான்ட்டார். அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வேறு நல்ல மியூசிக் டைரக்டர் போடுங்க நம்ம படத்துக்குன்ட்டு. அந்த நேரத்தில் அந்த தயாரிப்பாளருடைய உறுதியை பாருங்கள். ஈப்பச்சன்னு தயாரிப்பாளர் பேர். அவர் சொல்கிறாரு, இந்த படத்தில் விஸ்வநாதன் தான் மியூசிக் டைரக்டர். உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களை வச்சு நான் வேறு படம் எடுக்கிறேன், இந்த படத்துக்கு கதாநாயகர் மாற்றிக்கிறேன். ஆனால் விஸ்வநாதன் இசையமைப்பாளரில் எந்த மாற்றமும் கிடையாதுன்றார் அந்த தயாரிப்பாளர். என்ன உறுதியான ஒரு தயாரிப்பாளர் பாருங்க. ஒரு கதாநாயகன் எதிர்த்து கூட அதை பற்றி கவலையே படாமல் இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு அப்படியே ஆணி அடித்த மாதிரி நிற்கிறாரு. இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு ரீகன்சிடரேஷன் வருது. ஏன்னா இவ்வளோ பேர் பாராட்டுறாங்கன்னா ஏதோ நிச்சயமாக விஷயம் இருக்கும். தயாரிப்பாளர் இவ்வளோ உறுதியாக இருக்கான்னா பாட்டை அப்படி போட்டார் அந்த ஆள், எதுக்கும் பாட்டை கேட்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். இப்போ சில நலம் விரும்பிகள், சில கெட்ட பேர் இருக்க மாதிரி சில ஆளுங்க நல்ல ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை எங்க சூப்பராக இருக்குது பாட்டு, ஒரு தினம் கேட்டிங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும்ட்டு. எம்ஜிஆர் பாட்டை போட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே விஸ்வநாதன் நேராக அப்ரோச் பண்ணி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், உன் பாட்டை கேட்டால் நிஜமே பிரமாதமாக இருக்குன்னு விஸ்வநாதன் போய் கட்டி அணைச்சிக்கிறார். விஸ்வநாதன் வீட்டுக்கே போகிறார். விஸ்வநாதன் இப்போ வந்து சாந்தோம் பக்கத்தில் ஒரு சின்ன வீட்டில் இருக்கார். அந்த வீட்டுக்கு போய் கட்டி அணைச்சிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு பாராட்டுறாரு. என்னம்மா உங்கள் பையன் ரொம்ப பிரமாதம் மியூசிக் போட்டிருக்காரு, நான் தெரியாமல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன், விஸ்வநாதன் இனிமேல் என் படத்துக்கெல்லாம் நீ தான் மியூசிக் அப்படின்னு அவர் பாராட்டுறார். விஸ்வநாதன் கண்ணில் ஆனந்த கண்ணீர். 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒன்று, உறுதியான தயாரிப்பாளர், அதாவது இந்த இசையமைப்பாளர் தான் வேணும்னு. அதே நேரத்தில் எம்ஜிஆருடைய பெருந்தன்மை, நம்ம பிடிக்கலன்னு சொன்னாலும் கூட பாட்டு கேட்டவுடனே நிஜமாக நல்லா இருக்குன்னு அதை உணர்ந்து அவர் வீட்டுக்கே போய் அவரை பாராட்டின பெருந்தன்மை. பாலச்சந்திரன் நாடகங்களுக்கு இசையமைத்தவர் வி. குமார் அவர்கள். இவருக்கு ஏ.கே. வேலன் அவர்களோடு நல்ல பழக்கம் உண்டு. இந்த ஏ.கே. வேலன் என்பவர் ஒரு எழுத்தாளர். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு படத்தை இயக்கி அந்த படத்தில் பெரும் பணம் சம்பாதித்து அந்த பணத்தில் அருணாச்சலம் ஸ்டுடியோ என்று ஒரு ஸ்டூடியோவை சென்னை வடபழனியில் கட்டினார். இவர்கிட்ட பாலச்சந்திரை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார் வி. குமார். இவருடைய நாடகங்கள்லாம் பார்த்துருக்கார் வேலன். இப்போ என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று வேலன் கேட்க, நீர்க்குமிழி என்ற ஒரு நாடகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னார் பாலச்சந்தர். அப்படியா, என்ன கதை அப்படின்னு வேலன் கேட்க, இந்த கதை சுருக்கத்தை பாலச்சந்தர் சொன்னார். நீங்கள் சொன்ன கதை புதுசாக இருக்குது, அதனால் இதையே நமக்கு படமாக பண்ணுங்க அப்படின்னாரு வேலன். இல்லை சார், இதை நாடகமாக போட்டுட்டுன்னு பாலச்சந்தர் ஆரம்பிக்க அவரை பேசவே விடலை வேலன். அதெல்லாம் தாராளமாக போட்டுக்கலாம், கதை தான் முழுசாக இருக்க, அதனால் நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துருங்க, அப்புறம் இதை நீங்களே டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னாரு வேலை. பாலச்சந்தருக்கு ஷாக்கு. சார், எனக்கு இந்த சினிமா டைரக்ஷன்லாம் தெரியாது, அது மட்டும் இல்லாமல் நான் முன்ன பின்ன சினிமா எதையும் டைரக்ட் பண்ணதும் இல்லை அப்படின்னு பாலச்சந்தர் சொல்ல, எனக்கு மட்டும் சினிமா தெரிஞ்சால் நான் தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்தை டைரக்ட் பண்ணேன், அதான் நாடகத்தில் ஜமாய்க்கிறீங்கல்ல, அது மாதிரி தான் சினிமா டைரக்ஷன், தாராளமாக பண்ணுங்கன்னார் வேலை. இப்படி பலவாறாக வேலன் தைரியம் கொடுத்த பிறகு கூட பாலச்சந்தருக்கு படத்தை இயக்குவதற்கான நம்பிக்கை பிறக்கலை. சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வெளில வந்தார். வந்தவர் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட போகிறா, இது மாதிரி வேலன் சொன்னதையும் தான் அவருக்கு இப்படி பதில் சொன்னதையும் சொன்னார். நண்பர்கள் அப்படியே கொதிச்சு போயிட்டாங்க. ஒரு நண்பர் கேட்டார், உனக்கு அறிவு இருக்காங்க, இப்படிப்பட்ட சான்ஸ் எல்லாம் லேஸில் கிடைக்கிற சான்ஸா, அதை போய் மிஸ் பண்ணுவியா என்றார் ஒரு நண்பர்.
அதெல்லாம் தெரியாது, நீ நாளைக்கு போய் அவரை பார்க்குற, படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு சரின்னு சொல்கிற அப்படின்னு சொன்னார் இன்னொன்று நண்பர். இப்படி நண்பர்கள் பூரா வற்புறுத்தியதும் வேறு வழி இல்லாமல் பாலச்சந்தர் நேராக வேலன் அவர்களை சந்தித்தார். படத்தை இயக்க ஒப்புக்கொண்டார். சிவாஜி அவர்களை பற்றி மனமாற பாராட்டும் நாகேஷ் சிவாஜி அவர்களோட நடித்த முதல் படம் நான் வணங்கும் தெய்வம். அந்த படத்தினுடைய இயக்குனர் பிரபல இயக்குனர் கே. சோமு அவர் சிவாஜி அவர்கிட்ட கொண்டு போய் நாகேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஃபஸ்ட்டு டே, சார் இதுதான் நாகேஷ்னு புது பையன், நம்ம படத்தில் காமெடியில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவாஜி நாகேஷை பார்க்குறாரு கூர்ந்து. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து நாகேஷ்ட சொல்லியிருக்கார், பா ஒரு பெரிய நடிகரோ நடிக்கிறோன்ற பயத்தில் நடிப்பை கோட்டை விட்டுறாத, இயல்பாக நடி, புரியுதா? நான் உன்னுடைய நடிப்பெல்லாம் நல்லா ஊக்குவிக்கிற நடிகன். உடனே நாகேஷ் அடுத்து சிவாஜி சொல்லிவிட்டு அப்படி கிளம்பியிருக்கார். சார்னு கூப்பிட்டுருக்கார், சிவாஜி கேட்கல. சார்னு திரும்பி கூப்பிட்டோடனே சிவாஜி திரும்பியிருக்கார். திரும்பின உடனே, சார் அதே மாதிரி நான் புதுமுமாச்சேன்னு சொல்லி என்னை பார்த்து உங்கள் நடிப்பை நீங்கள் கோட்டை விட்டுரு போகிறீங்க, எப்படி இருக்குது? அதாவது சிவாஜி என்ற மாபெரும் கலைஞனை பார்த்து இந்த ஆள் முந்தா நாள் வந்தவர் சொல்கிறார். அதுதான் நாகேஷ். அறிமுகமாகும்போது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பல படங்களை நடிக்கும் போதும் சிவாஜியோட சர்வசாதாரணமாக இப்படி கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு உரிமையை நாகேஷுக்கு கொடுத்துருந்தாரு சிவாஜின்னு தான் சொல்லணும். கௌரவம் படத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பாரிஸ்டர் ரஜினிகாந்த் தான் பிச்சு உதறி இருப்பார் சிவாஜி கணேசன் அவர்கள். அதில் ஒரு கோர்ட் சீனுக்கு ஒரு மாக் கோர்ட் சீன், வீட்டில் கோர்ட் சீனை நடித்து காட்டுற மாதிரி ஒரு காட்சி உண்டு. அந்த காட்சியில் சிவாஜி பிச்சு உதற செட்டில் இருக்க எல்லாரும் பலமாக கைத்தட்டி சூப்பர் இருக்காங்க, டைரக்டர் ஓகேன்னு சொல்லிட்டார். நாகேஷ் அந்த செட்டில் ஒரு ஓரமாக நடந்திருந்தார். ஓஜி மகேந்திரன் அவரும் சிவாஜி அவர் நடிப்பை முடிச்சு அந்த பக்கம் பாஸ் பண்ணும்போது என்னடா எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் சும்மா இல்லாமல், நீங்கள் இது வரைக்கும் பாரிஸ்டாக இந்த சீனில் பல சீனில் நடிச்சிருக்கீங்க, இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரி பிச்சு உதறிட்டீங்க, ஆனால் இப்போ நடிச்சிங்க பாருங்கள், இதில் நீங்கள் பேசி இந்த ராயபுரம் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருந்தது, ஒரு ஸ்டைல் இல்லை. 10வது வரைக்கும் பக்கத்து அந்த ஓஜி மகேந்திரன் சேர்த்துக்கிட்டு இவனுக்கும் உங்கள் நடிப்பு பிடிக்கலன்னு சேர்த்து சொல்லியிருக்காரு. உடனே சிவாஜி அவர்களை பார்த்து, நான் சூப்பராக தான் நடித்தேன், உங்களுக்கெல்லாம் ரசனை இல்லடா மட பசங்களா அப்படின்லாம் நாகேஷை சமாதானப்படுத்தலை. போடா தடி பசங்களா, நான் என்ன இந்த ஓஜி மகேந்திரன் உங்கள் அப்பா வச்சு நடத்துகிற இங்கிலீஷ் ஸ்கூல், அதில் இங்கிலீஷ் படித்தேன், இங்கிலீஷ் நல்லா பேசுகிறதுக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லு, அது என்ன ராயபுரம் இங்கிலீஷு ஸ்டைல் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நேராக டைரக்டர்கிட்ட போகிறார். இப்போ அந்த சீன் அவ்வளோ நல்லா வரலன்னு சொல்கிறாங்க இந்த பசங்க, இன்னொருத்தர் எடுத்துருவோம் அப்படின்னு திரும்பவும் அந்த வசனங்களை பேசி நடிச்சிருக்காரு. இனிமேல் பாலு மகேந்திராவால் எழுந்திருக்கவே முடியாது, பாலு மகேந்திராவின் கதை முடிந்தது என்று எண்ணியவர்களுக்கெல்லாம் கவித்துவமான 3ஆம் பிறை திரைப்படத்தின் மூலம் பதில் சொன்னேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பாலு மகேந்திரா. 379 நாட்கள் சத்யம் தியேட்டரிலே ஓடியது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் வசூலை வாரி குவித்த இந்த திரைப்படத்தை எடுக்க பாலு மகேந்திரா எடுத்துக்கொண்டது வெறும் 30 நாட்கள் தான் என்பதையும், இந்த அற்புதமான காவியத்தை திரையில் வடிக்க அவர் செலவிட்டது 36,000 அடி பிலிம் ரோல் தான் என்பதையும் இன்றைய பிரபலமான இயக்குநர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த அற்புதமான திரைப்படம் கமல்ஹாசனுக்கு தேசிய விருதை பெற்று தந்தது. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி கமல்ஹாசனுக்கு இந்த படத்துடைய கதையை சொல்லியிருக்கிறார் பாலு மகேந்திரா. 20 நிமிடங்கள் இந்த கதையை கேட்ட கமல்ஹாசன் அவர்கள், போதும் பாலு, நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஸ்ரீதேவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறை திரைப்படம் அவருடைய திரையுலக பயணத்திலே ஒரு முக்கியமான திரைப்படம். ஆனால் இந்த பாத்திரத்துக்கு பாலு மகேந்திரா முதலில் தேர்ந்தெடுத்திருந்த நடிகை யார் தெரியுமா? நடிகை ஸ்ரீபிரியா. ஏற்கனவே பல திரைப்படங்களை அவர் ஒப்புக்கொண்டிருந்ததால் இந்த படத்துக்கு அவரால் காட்சி கொடுக்க முடியாமல் போயிற்று. அதனால் இந்த வாய்ப்பு ஸ்ரீதேவி சென்றடைந்தது. இந்த படத்துடைய கதையை கேட்டுவிட்டு 2 நிமிடங்களில் கவியரசர் கண்ணதாசன் எழுதி கொடுத்த பாட்டு தான் கண்ணே கலைமானே என்ற பாடல். இந்த பாடலே அவர் எழுதிய இறுதி பாடலாக. அவரை பொறுத்த வரைக்கும் முருகருக்கு அபிஷேகம் பண்ணி தன்னுடைய ஸ்கிரிப்டை வச்சு அங்கே பூஜை பண்ணாமல் எந்த படத்தையும் ஆரம்பிக்கவே மாட்டார். முருகர்கிட்ட அவருக்கு இருந்த பக்தின்றது அளவிட முடியாது. அது யாரும் சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. அது மாதிரி பல அற்புதமான சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதை நாகேஷ் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதும்போது ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்கார். நாகேஷ் தேவருடைய படப்பிடிப்புக்கு ஒரு நாள் போயிருந்தாராம். போனால் அங்கே கதாநாயகன் ஒரு கன்னட நடிகர் உதயகுமார்னு பேர். அவர் மரத்துமலை ஏற வேண்டிய ஒரு காட்சியம். உடனே தேவர் அவர் பார்த்தப்பா வேஷ்டியெல்லாம் மடிச்சு கட்டிக்கான்னு இருக்கார். அவர் அப்படியே புரியாமல் நின்றுருக்கார். உடனே பக்கத்து இந்த காஸ்டியூமனை கூப்பிட்டு, அப்பா அவனுக்கு வேஷ்டி கட்டி கொடுப்பான்னு அவங்க வேஷ்டி கட்டியிருக்கார். கட்டினோடனே மரத்தில் ஏறு அப்படின்னு இருக்கார். அவள் அப்படியே நின்றுருக்கா. என்னப்பா அப்படியே நிற்கிற அப்படின்னு இருக்கார். உடனே அவர் மொல்ல எனக்கு மரத்தில் ஏற தெரியாதுன்னு இருக்கார். தேவருக்கு பயங்கர ஷாக்கு. அவங்கள்ட்ட போய் சொல்லிருக்க, ஐயோ உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு பாஷை தெரியாது,
ஒரு நல்ல கட்டுமஸ்தான உடம்பு வச்சுருக்க, அதுக்காக தானே உன்னை புக் பண்ணேன். இப்போ போய் மரத்து மேலே ஏற மாட்டானா எப்படிப்பான்னு சொல்லிட்டு அந்த நடிகர்கிட்ட பேசவே இல்லை. கேமராமேனை திரும்பி பார்த்தாரான். பா நீ கேமரா ஓட விட ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு முருகா அவனை ஏற்றி விடுன்ருக்காரு. செட்டில் இருந்த நாகேஷ் யாரோ முருகன் பக்கத்தில் வாழ்ந்து ஏற்றி விடுவான் போல் தெரியுதுன்னு பார்த்துன்னு இருந்திருக்காரு. யாரும் வரல, இந்த ஆளும் ஏறலை அப்படின்னு இருந்துட்டுருக்கான். முருகா எவ்வளோ நான் இப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏற்றி விட அவனை அப்படின்னு இருக்காரு. இந்த பயத்தில் சடன்னு இந்த உதயகுமார் நடிகர் ஏற்றான் மரத்து மேலே. இப்போ தான் நாகேஷுக்கு தெரிஞ்சால் அவர் முருகான்னு கூப்பிட்டது வந்து பையங்க யாரும் இல்லை, கடவுளை அப்படின்ட்டு. இப்போ மரத்தில் ஏறிட்டார் அந்த நடிகர். காட்சி படமாக்கப்பட்டு விட்டது. இப்போ இறங்குனல்ல, இறங்குப்பான்ருக்காரு. எனக்கு பயமாக இருக்குது இறங்குறதுக்குன்னு இருக்கேன். யோ ஏறினவனுக்கு இறங்க தெரியாதாயான்னு. அவன் அப்படியே நின்றுருக்கான். முருகா அவனை இறக்க போறியா இல்லையான்னு கத்திருக்காரு. தட அவன் இறங்கிட்டான். இறங்கி பார்த்தா அவங்க எல்லாம் சராய்ப்பு ரத்தமாக கொட்டு தான். அப்புறம் அவனை கூப்பிட்டு அப்போ அவனுக்கு டென்ஷன் போட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் டாக்டர் காட்டுங்க பண்ணுறாரு. இந்த அளவுக்கு அவருக்கு முருகரோட எல்லாம் அப்படியே பழைய முன்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல அடியார்கள் அவங்கெல்லாம் வந்து கடவுளோட பேசுவாங்கன்னு, அது மாதிரி தேவர்கள் வந்து அவரோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு இருந்தது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு உங்கள் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.